வணக்கம் அன்பு மாணவர்களே. திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்றைய வார்த்தையாக நாம் பார்க்க இருப்பது ஹேம்லெட். இந்த ஹேம்லெட் அப்படின்னா என்னென்னா குக்கிராமம். குக்கிராமத்துக்கும் குக்கிராமம் அப்படி சொல்லலாம். இதை இங்கிலாண்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா ரெசிடென்ட் without any church அப்படி சொல்லுவாங்க. A small settlement, generally one smaller than a village and strictly one without a church. ஒரு பிளேஸ்ன்னா அங்கே ஒரு குடியிருப்பு இருக்குன்னா அங்கே ஒரு கோவில் இருக்கணும். தமிழில் கூட சொல்லுவாங்க கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அதுபோல் ஒரு மக்கள் வசிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சர்ச் கூட இல்லாத ஒரு பகுதியை ஹேம்லெட் என்று சொல்லுவார்கள். குக்கிராமம் என்று தமிழில் மொழிபெயர்க்கலாம். உதாரணமாக, the house is in a quiet hamlet overlooking open countryside. கிராமத்தில் திறந்த வெளிக்கும் அப்பால ரொம்ப அமைதியா உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு பேர் ஹேம்லெட் அப்படின்னு இங்க இந்த சென்டென்ஸ்ல அவர்கள் விவரணை செய்திருக்கிறார்கள். ஹேம்லெட் என்றால் குக்கிராமம், ரொம்ப குக்கிராமம் அது அப்படின்னு சொல்றத ஹேம்லெட் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.